கார்த்திகை தீபத் திருநாள், அதாவது 3/12/2015 10வது நாள் கார்த்திகை தீபத் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு வருட காலம் நம்ம காத்திருந்தது இந்த ஒரு நாளுக்காக அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலையில் இருப்பாங்க. எப்பயுமே பௌர்ணமியிலேயே சொல்ல முடியாத அளவு கூட்டங்கள் இருக்கும். அதே போல் இந்த 10வது நாள் கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஸோ நாங்களும் மாடவெடி வச்சு சுற்றலாம், அழகாக சுற்றல, மாடவெடி வச்சு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அண்ட் அது இல்லாமல் பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அண்ணாமலையார் கரோஹரா, அண்ணாமலையார் கரோஹரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ஜாய் பண்ணி சுற்றி வந்தாங்க. தூரம் நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் குடித்தாங்க, என்ஜாய் பண்ணி குடித்தாங்க. அதுக்கப்புறம் அது 7வது திருநாள் அன்னைக்கு கூட்டத்தை பார்த்து பட்டு பயந்தாங்க பெரிய தேர் அன்னைக்கு. பட் இன்னைக்கு கூட்டத்தை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. மகாதீபம் 6 மணிக்கு ஏற்றுறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மலை சுற்றுறவங்க சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. சுற்றும் போதே அந்த மகாதீபத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. இன்னொரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 10வது நாள் மகாதீபத்தன்னைக்கு என்னென்னா, இங்கே அன்னதானம் இந்த 10 நாளுமே அன்னதானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் நாங்களும் அன்னதானம் சாப்பிட்டோம். ஸோ ஒரு இடத்துல பட்டுவுக்கு தயிர் சாதம் வெண்ணெல்லாம் சேர்த்து நல்லா சூப்பராக ஒரு தயிர் சாதம் இருந்துச்சு. அந்த தயிர் சாதத்தை எங்கள் பட்டுவுக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்தோம். பட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அண்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சுற்றி வந்தாங்க. அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், அண்ணாமலையாருக்கு வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க ரொம்ப லைக் பண்ணி அதுக்கு அவங்களே டான்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் அந்த நாளை சிறப்பாக என்ஜாய் பண்ணி மாடவீதி சுற்றி சிறப்பாக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். அண்ட் பட்டுக்கு அதே மாதிரி தீபத் திருநாள் அன்னைக்கு ஒரு ஒரு பொம்மையும் வாங்கி கொடுத்தோம், சக்கரை விடுற வண்டி மாதிரி. அண்ட் அதையுமே பட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. ஸோ அந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவே போச்சு.